மிதுனம். இந்த மிதுனத்திற்கு இந்த சனி பயிற்சி எப்படிங்க இருக்க போகுது? ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு ராசிக்குமே சனி பகவான் இவங்களுக்கு நல்லவர், இவங்களுக்கு கெட்டவர் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்கிறாங்க, இல்லை இல்லீகலாக ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் தொழிலில் நல்ல ஒரு growth இருக்கும். தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எதிர்பாராத லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் அது ரொம்பவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக. சரி, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படிங்க இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே போகலாம். ஒரு ஆய்வு, ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளோ நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? மிதுனம். இந்த மிதுனத்திற்கு இந்த சனி பயிற்சி எப்படிங்க இருக்க போகுது? ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு ராசிக்குமே சனி பகவான் இவங்களுக்கு நல்லவர், இவங்களுக்கு கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தங்க இருக்கக்கூடிய நிலைக்கு அவங்களுடைய பார்வைகள் வெவ்வேறாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் சனி பகவானுடைய ரோல் 2 விதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவருடைய ரோல் எப்படி வேலை செய்ய போகுதுன்னா, 8ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். மிதுனத்தை பொறுத்தளவில் 8 அப்படின்னா தீராத பிரச்சனை. இந்த தீராத பிரச்சனை அவங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்ய போகுது? இந்த நேரத்தில் தான் அவங்க எப்போவாவது செஞ்ச தவறுகளுக்கான தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தீராத பிரச்சனை அவங்களுக்கு எங்கே இருக்க போகுது? எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் அவங்களுக்கு வருமா? எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னா, அவங்களுடைய தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க. ஒரு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு செய்கிறாங்க, இல்லை இல்லீகலாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் மாட்டிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி தொழிலில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த நேரம் அவங்களுக்கு தண்டனை பெறக்கூடிய ஒரு நேரமாக. ஏன்னா கர்மம் அப்படிங்கிற 10வது வீட்டில் நீதி பரிபாலனத்தை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல குருவுடைய வீட்டில் இந்த சனி பகவான் வர்றதுனால இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் அவங்க சரியாக அந்த நீதி சார்ந்த நிகழ்வுகளை நிறைய அவங்க பயப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க,
10ல் தான்ப்பா சனி பகவான் இருக்காரு, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், 10ல் சனி இருந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே யாராக இருந்திருக்கார்? 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருந்து 9இன் அதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் நான் தவறு செஞ்சதில்லைங்க, நான் சரியாக இருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கேன், எந்த உயிரையும் நான் வதை செய்யலை, யாருக்கும் எந்த கெடுதலும் நான் பண்ணினதில்லை அப்படின்னு இருக்கீங்களா? உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்கிறீங்களா? உங்கள் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்கிறீங்களா? அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தொழிலில் நல்ல ஒரு growth இருக்கும். தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எதிர்பாராத லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டங்கள் அது ரொம்பவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் இதுவே இல்லை நான் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவன், அதனால் நல்லவங்கள்ட்ட நல்லவனாக இருந்துக்குவேன், கெட்டவங்கள்ட்ட நான் பணம் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனைகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வேலை பளு இந்த நேரத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இதுவரையும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணது இல்லைன்னு இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வேலையை பற்றிய தொழிலை பற்றிய கவலைகள் இருந்தே தீரும். ஐடி ஃபீல்டில் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதிவும் கூட இது. இந்த நேரத்தில் வேலை இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணணுமோ, இல்லைப்பா இவர் நல்லா வேலை செய்கிறாரு, இவரை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு அந்த கம்பெனி நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க. இல்லைன்னா 10ஓட 11 தான் நீங்களும் இருக்கீங்கன்னா உங்களை அசால்ட்டாக தூக்கி வீசிடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படிங்க இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே போகலாம். ஒரு ஆய்வு, ஒரு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன, உங்களுடைய அந்த படிப்பு நிலை கொஞ்சம் சோர்வு அதிகமாக வந்துடும். அந்த சோர்வை மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உண்டு. முயற்சி எப்படி இருக்கும்? கம்யூனிகேஷன் பேஸ் எப்படி இருக்கும்? இந்த நேரம் நல்லா இல்லைங்க. அரசியலில் தேவையில்லாமல் அரசியல்வாதிகளோட போட்டி போடுறது, அரசியலில் இன்வால்வ் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போட்டி தேர்வுகள் ஏதாவது எழுதினாலுமே ரொம்ப கவனமாக எழுதணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற சக்ஸஸ் ரேட்டு அங்கே இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இடம், வீடு, சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது, சாதகமாகவே இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குழந்தைகள் தொடர்பான நிகழ்வுகள் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ போய் புதுசாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு எடுக்காதீங்க. அவங்க ரெகுலராக ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இப்போ சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகளில் இல்லை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? திருமணம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையே, வேலை செய்யக்கூடிய ஊர்லேயே கூட வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்னா, கால் மூட்டு வலி மட்டும் அதிகமாக இருக்கும். வெயிட் அதிகமாச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான உடற்பயிற்சிகளை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் நீங்கள் நல்லவராக இருக்கீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க, இல்லை அப்படி இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஞ்சநேயரை பலமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஆபத்தான நேரங்களில் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயரை நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் நாட்களில் போய் வழிபாடு பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு சனி பிரீத்திக்குள்ள பரிகாரமாக அமையும். மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.